திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 23:10. யோபு 23:10 நாம் வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார், சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல யோபு தன்னுடைய சிறையிருப்பின் நாட்களிலே தன் வியாதியையும் பலவீனங்களையும் அனுபவிக்கிற அந்த நாட்களில் ஒரு காரியத்தை மாத்திரம் ஊர்ஜிதமா சொல்ல முடிந்தது. நான் போகும் வழியை அவர் அறிவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை சில நேரங்கள்ல நம்ம இந்த மாதிரி சிறையிருப்புக்குள்ள போகும்போது நமக்கு கேள்வி, கர்த்தருக்கு கண் இருக்குதா? கர்த்தர் உண்மையிலே என் சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறாரா? 23:8 வாசிக்க கேட்போமே. அவன் என்ன சொல்றான் பாருங்க. முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். ஒளித்திருக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, இடது புறத்துல ஏதோ கிரியையெல்லாம் நடக்குது, ஏதோ அவர் கர்த்தர் செய்துட்டாரு அப்படின்னு 4 பேர் சாட்சி சொல்றாங்க. கிரியை நடந்தாலும் நான் அவரை பார்க்க முடியல, நான் காணாதபடி அவர் ஒளித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரே ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை சொல்கிறாரு. அவருக்கு தெரியும் என் சூழ்நிலைகள், அவருக்கு தெரியும். இப்போ ஒரு சோதனையின் நாட்கள்ல கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சோதித்த பின் கர்த்தர் என்னை புண்ணாக விளங்க செய்வார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை அவன் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு கூட அந்த சோதனையை குறித்து தான் உங்களோடு கூட சில நேரங்கள் மணித்துளிகள் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. 3 வகையான சோதனைகள் இருக்கிறது. ஒரு சோதனை தேவன் அனுமதிக்கிற ஒரு சோதனை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, சாத்தானால் நமக்கு அனுமதிக்கப்படுகிற சோதனைகள், சாத்தான் நம் வாழ்க்கையிலே கொண்டு வருகிற சோதனைகள். யோபுடைய வாழ்க்கையில சாத்தான் சோதித்தான் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே அநேக நேரங்கள்ல இந்த சாத்தானுடைய சோதனைகளை தான் ஐயா தாங்க முடியாதபடி ஜனங்கள் அவதிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். மோசே போய் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நீங்க தான் இந்த ஜனங்களை விடுதலையாக்கணும்னு நான் சொன்னீங்க, நானும் நம்பி உங்களுடைய வார்த்தையை நான் சொல்லிட்டேன். ஆனா எப்ப நான் சொன்னனும் அதுல இருந்து இந்த ஜனங்களை என்ன செய்யறானா, உபத்திரவப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிங்க 5வது அதிகாரம், யாத்திராகமம் 5வது அதிகாரம் கடைசி 3 வசனங்கள் வாசிக்க கேட்போம். அவர்களை நோக்கி முன்பாகவும் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்கள் கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். அப்ப பாருங்க மோசே என்ன சொல்றா பாருங்க. அப்பொழுது மோசே, ஆண்டவரே தீங்கு வர பண்ணினது ஏன் என்னை அனுப்பினீர்? பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் உபத்திரவப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே. இங்க பாருங்க, மோசே புலம்புகிறான். மோசே போய் அந்த ஜனங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும்படி ஆண்டவர் சொன்னவுடனே போய் ஆண்டவர் உங்களை ஆராதனை செய்யும்படியாக இதை விட்டு வெளியே அழைக்கிறார் என்று சொல்லி அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன உடனே முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, கர்த்தர் நம்ம நினைவு கூர்ந்துட்டாரு, நம்ம ஜபத்தெல்லாம் கேட்டுட்டாரு, நம்ம முறையீடுதெல்லாம் கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டவர்கள் தான். ஆனா பார்வோன் பாருங்க, அவன் என்ன செய்கிறான்னா, இவங்க சும்மா இருக்கிறாங்க, அதனாலதான் தேவனை ஆராதிக்க போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்னா, இன்னும் அதிக சுமைகளை அவர்கள் மீது வைத்து நீங்க வைக்கோலையும் சேர்ந்து நீங்க தான் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. முதல்ல ஒழுங்கா இருந்திருந்தா ஐயா என்னன்னா வெறும் செங்கலை மாத்திரம் தான் அறுத்துட்டு இருந்தாங்க.
இப்ப பாருங்க, ஒரு அடிஷனல் சுமையை போட்டு இப்ப அவங்க சொல்றாங்க, மோசே வந்து நிக்கிறான், ஐயா ஸ்தோத்திரம், இந்த ஜனங்கள் அவனை அங்கீகரிப்பாங்கன்னு நினைக்கிறான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? என் வாசனையை கெடுத்து போட்ட ஐயா, பட்டயத்தை வந்து பார்வோன் கையில கொடுத்து எங்க மேல இன்னும் அதிக சுமைகளை நீ சுமத்திட்டப்பான்னு சொன்னதோடு மாத்திரம் இப்ப மோசே கேட்கிறான், ஆண்டவரே ஐயா, நீர் இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? ஹல்லேலூயா. இப்படிதான் ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய ஐயா சூழ்நிலைகளும். அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள், அனுப்பப்பட்டு விடுதலை பண்ணும்படியாக, அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, அந்த ஜனங்கள் சிக்கி இருக்கிற சிறையிருப்புகளையும் அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை பண்ணும்படியாக ஐயா தேவன் ஒரு சிலரை தெரிந்து கொண்டு ஐயா அவங்களை கட்டாயப்படுத்தி அவர்களை இணங்க பண்ணி தம்முடைய திட்டத்துக்கு என்றவர்களை அனுப்புகிறார். அந்த சொன்ன நாள் முதற்கொண்டு மோசே சொல்றான், அவர்களை உபத்திரவப்படுத்துகிறான். ரிபா ஷகத்துரபா. இப்படித்தான் ஐயா ஸ்தோத்திரம், சத்துருவானவன் ஐயா சில சோதனைகளை கொண்டு வந்து, சில உபத்திரவங்களை கொண்டு வந்து, சில சுமைகளை கொண்டு வந்து ஐயா அவனும் போராடி கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. அவன் சொன்னா பாருங்க, முதல்ல இருந்ததே நல்லா இருக்கும் போல இருக்கு, இப்ப அதிக சுமைகள் எங்கள் மீது வந்து விட்டதே என்று சொல்லி யா பட்டயத்தையே பார்வோன் கையில கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று உண்மை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பார்வோனுடைய சிறையிருப்பிலே அந்த ஜனங்கள் இருக்கிறார்கள், பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் அந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். அதிலிருந்து விடுதலையாக்கும்படியாகத்தான் தேவன் வந்திருக்கு. இரண்டாவது சோதனை சாத்தானால் உண்டாகிற சோதனை. மூன்றாவது சோதனை, அவன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. எப்படியா? நம்மளாகவே போய் சிக்குகிறது. இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாலோ, என் இச்சை, என் மாம்சத்துல கிரியை செய்கிற அந்த இச்சை நிமித்தம் கடன் வாங்காதேன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஆனா என்ன செய்வோம்? அந்த பொருள் நம்ம கண்களை பளீர்னு தாக்கும். கண்களுக்கு இன்பமானவைகள், பார்வைக்கு அழகுள்ளதா இருக்கும். அந்த வீட்டில் அந்த ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறாங்க, அந்த வீட்டில் அந்த டிவி தான் வச்சிருக்காங்க, அந்த வீட்டில் அந்த கார் தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படியாவது ஒரு லோனை போட்டு கடன் வாங்கி இன்னைக்கு எப்படி உட்கார்ந்துருக்கோம்? சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அதில் 3 வகையான சோதனைகள் ஒரு மனுஷனுக்கு ஐயா ஸ்தோத்திரம் வந்து விடுகிறது. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். இந்த சோதனையின் நடுவிலே கர்த்தர் எப்படி நம்மை மாற்ற போகிறாரா? சுத்த பொன்னாக. அல்ல அப்படின்னா சில இம்பியூரிட்டிஸ், சில அழுக்குகள் ஐயா ஸ்தோத்திரம், சில காரியங்கள் எனக்குள்ள இருக்கிறதை தேவன் பரிசுத்தப்படுத்தி சுத்த பொன்னாக விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் முதலாவது காரியத்தை வைத்துதான் உங்களோடு கூட பேச போகிறேன். தேவன் ஏன் என்னை சோதிக்க வேண்டும்? இன்னைக்கு ஏன் சில சோதனைகளை தேவன் என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்று சொல்லிதான் ஐயா உங்களோடு கூட நான் அதிகமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உபாகமம் 8:2-3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் இந்த 40 வருஷம் அளவும் நினைப்பாயாக. ஹல்லேலூயா. அவர் எதற்காக தேவன் சோதிக்கிறார்? எதற்காக தேவன் ஐயா நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனை கொடுக்கிறார்னா, ஐயா தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. ஹல்லேலூயா. சில நேரங்கள் ஆண்டவர் டெஸ்ட் வைக்கிறாரு. உன் இருதயத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நம்ம சொல்லிடுறோம், ஆபிரகாமை போல, ஆண்டவரே நீங்க எதை சொன்னாலும் நான் செய்யறேன். பேதுரு என்ன சொல்றான்? காவலிலும் சாவலிலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் உங்க கூட தான் இருப்பேன் ஆண்டவரே.
ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்களும் என்னை விட போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்ட உடனே என்ன சொன்னா, எப்படி ஆண்டவரே போக முடியும், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அல்லேலூயா. அப்ப இயேசுவை சிலுவையிலே அறைய அழைத்து கொண்டு போகிறாங்க. அவன் சொல்றான், இது உமக்கு நேரிட கூடாது அப்படின்னு சொல்லி வைராக்கியமா இருந்தானா. ஆனா ஒரு சோதனை வந்துச்சு. அழைத்து கொண்டு போய் சிலுவையில் அறைந்த உடனே அடுத்த நிமிஷம் மறுதலித்து நின்றவன். அல்லேலூயா. சில சோதனையின் பாதையில தான் நான் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேனோ மாட்டேனோ என்று நான் அறிந்து கொள்ளும்படி சில பாதைகளிலே தேவன் நடத்துகிறார். அல்லேலூயா. இல்லாவிட்டா எல்லாரும் பரிசுத்தவான் தான், இல்லாவிட்டா எல்லாருமே விசுவாச வீரர்கள் தான். அல்லேலூயா. ஆனா அந்த சோதனையின் நடுவிலே, அந்த சோதனையின் பாதையிலே தேவன் ஏன் அனுமதிக்கிறார்? ஐயா, என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தையும் ஐயா சோதனை, என்னுடைய தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையையும் ஐயா நான் அறிந்து கொள்ளும்படி ஐயா சில நேரங்களில் சிறுமையின் பாதையில் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 8:3 வாசித்து பாருங்க. சிறுமைப்படுத்தி உணர்த்தும்படிக்கு. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? உனக்கு உணர்த்துவார். என்னன்னா, இந்த வார்த்தையினாலே பிழைக்கக்கூடிய ஜனங்களாய் நீ மாற வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீ பிழைப்பாய். இந்த வசனத்துல ஜீவன் உண்டு, இந்த வசனத்துல வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் வல்லமைய ஐயா உனக்கு உணர்த்தும்படி. அதனாலதான் சில சிறுமையின் பாதையில, சில சோதனையின் பாதையில தேவன் நம்மை நடத்துகிறார். அன்னைக்கு அந்த பிரதிஷ்டனை கூட அவங்க பிரதர் வந்தாங்க, ஒரு செய்தி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பாருங்க, பூமியிலே ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லெபனோனை போல அசையும், பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்து ஓங்குவார்கள். ஹல்லேலூயா. ஆனா அந்த கொடுக்கப்பட்ட வசனம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்கினது, எவ்வளவு தூரம் நம்ம அதை விசுவாசித்து இருக்கிறோம், எவ்வளவு தூரம் அதற்கு செயல்பட்டு இருக்கிறோம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஐயா நம்ம கேட்கிறோம். ஆனா செயல்படுகிற அந்த லெவல் என்னன்னா கொஞ்சம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில சோதனையின் பாதைகள், அந்த வசனத்தின் நிமித்தம் சில சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள் வருகிற பொழுது வசனம் எங்கேயோ கிடக்குது, நம்ம எங்கேயோ இருக்கும். பேதுருவை போல மறுதலித்தவர்களாய் ஐயா இயேசுவை சிலுவையில் இருந்து பார்க்கிறான், கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் சொன்ன அந்த வார்த்தைகள், சேவல் 3 முறை கூவுகிறது, மறுதலித்துக் கொண்டிருக்கிறான். அவனால நிற்கக்கூடிய பலனில்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் தேவன் அப்பப்ப ஒரு சோதனை வைக்கிறார். அந்த சோதனையை முடிச்சு அதுல நீங்க ஜெயிச்சீங்கன்னா தேவன் என்ன செய்யறாரா? பொன்னாக உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சோதனையில ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சோதனையின் பாதையிலே ஐயா சோதரம் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும் என்றுதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஜெயிப்பதை குறித்து தான் உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பேசி ஐயா நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மத்தேயு 13:15 என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏன் என்னால ஐயா ஸ்தோத்திர அந்த வார்த்தைகளின் படி ஐயா ஸ்தோத்திர அந்த வார்த்தைகளை கை கொள்ள முடியல, ஏன் நான் தோல்வியுற்றவனாய் காணப்படுகிறேன் என்பதை குறித்து தான் தேவன் சொன்ன ஒரு ஓமையை கொண்டு உங்களோடு கூட பேச வரும். மத்தேயு 13:15 வாசிக்க கேட்கலாம். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் மனம் திரும்பாமலும் இருக்கும்படிக்கு இருதயம் கொழுத்திருக்கிறது, மூடிக்கொண்டார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆனா இன்னைக்கு நம்ம பிழைக்க மாட்டேங்கிறோமே.
ஏன் அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நம்மளால ருசிக்க முடியல? எவ்வளவு வார்த்தைகளை வாசிக்கிறோம், எவ்வளவு வார்த்தைகளை கேட்கிறோம். தேவன் ஐயா பலிபீடத்திலிருந்து தம்முடைய ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை பேசுகிறார். ஆனா என் வாழ்க்கையிலேயே மாற்றம் இல்லை. என் வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடியா நின்று கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் இங்க எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க, நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படி அவங்க இருதயம் எப்படி இருக்குதா? கொழுத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க இருதயம் சரியில்லையா? அது நல்ல நிலமாய் இருக்கவில்லை என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சொல்றாரு அவர்களை இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்க இருக்கும்படிக்கு அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தன் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா ஏதோ கடமைக்கு நம்ம உட்கார்ந்து கேட்டு காதால் மந்தமாய் கேட்டு கண்களை வசனத்துக்கு மூடிக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரி ஆண்டவர் வரிசைப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள்? ஏன் அவர்கள் ஆசீர்வாதம் பெறவில்லை? ஆண்டவர் சொன்னாரு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது நிச்சயமாய் பலன் கொடுக்கும். விதை வசனம். வசனம் ஜீவன் உள்ளது, வசனம் வல்லமை உள்ளது, வசனம் பலன் கொடுக்கக்கூடியது. எப்படி ஒரு மழை வானத்திலிருந்து வந்து பெய்து ஐயா பூமியிலே ஐயா முளை கிளம்ப பண்ணி அது பலனை கொடுக்க வைக்கிறதோ, அதே போல நான் சொல்லிய வசனம் அது வெறுமையாய் திரும்பாமல் அது நான் எதற்காக அனுப்பினேனோ அதை நிறைவேற்றியே தீரும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு ஏன் இந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே பலன் கொடுக்கவில்லை? அப்ப பிரச்சனை எங்க தெரியுமா? இருதயம். வார்த்தையில பிரச்சனை கிடையாது, என் இருதயம் தான் கொழுத்து இருக்கிறது. நான் அவர்கள் ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படி அவங்க இருதயம் எப்படி இருக்குதா? கொழுத்து போய் இருக்கிறது. சரி, முதல் வகையான காரியத்தை ஆண்டவர் சொல்றார் பாருங்க. மத்தேயு 13:19 வாசிக்க கேட்போம். முதல் ஒரு காரியத்தை சொல்றாரு, வழி அருகே விதைக்கப்பட்ட ஒரு விதை. ஹல்லேலூயா. அது என்னன்னா, பறவைகள் வந்து பொறுக்கிட்டு போயிருந்தான். இந்த விதையை குறித்து அவர் விவரித்து சீஷர்களுக்கு சொல்லுகிற பொழுது சொல்றாரு, கேட்டு அவன் எப்படி இருக்கானா? உணராது இருக்கிறான். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கிறான், வசனம் விதைக்கப்படுகிறது, ஆனா வசனத்தை குறித்த எந்த உணர்வுமே இல்லை. அது எதுக்காக அனுப்பப்பட்டது, எதுக்காக பேசப்பட்டது, அந்த உணர்வே இல்லாத பொழுது ஆலயத்துக்கு கீழே இறங்குற பொழுது புல்லாங்கன் வந்து எதை எடுத்து போயிடறானா? வசனத்தை எடுத்து போய் விடுகிறான். ஹல்லேலூயா. வீட்டுக்கு போறதுக்குள்ளலாம் மறுபடியும் எந்த பிரச்சனையோடு நம்ம வருகிறோமோ அந்த பிரச்சனை தான் நம்மளை மேற்கொண்டு இருக்கிறது. சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு ஐயா அது பறவைகளால், அது சத்துருவினாலே அது எடுத்து போடப்படுகிறது. அதான் நான் சொல்றேன், அது வேலி இல்லாத ஒரு இருதயம். இன்னும் நான் சொல்லப்படுறேன், அது உணர்வில்லாத ஒரு இருதயம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் என்ன கேட்கிறார்னா, உங்களுக்கும் எனக்கும் ஒரு உணர்வுள்ள இருதயம் அவசியம். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வசனத்தை கேட்கிறதுனால தான் ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் வரும். கேள்வியினாலே விசுவாசம் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று ரோமர் 10:17 சொல்லுகிறது. அப்ப இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிற பலன் அளிக்கிறவர் என்றும் ஐயா விசுவாசிக்க வேண்டும். அப்ப இந்த வசனத்தை பிரசங்கிக்கப்படுகிற பொழுது அது ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம கேட்கிற பொழுது என்ன செய்யும்னா, விசுவாசம் தட்டி எழுப்பப்படும். ஹல்லேலூயா. ஏன் வசனத்தை கேளுங்க, ஏன் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்கறது அவசியம்? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஜெபம் பண்ணி விடுதலை ஆயிடும், ஆனா தேவ சமூகத்துக்கு வர மாட்டாங்க. என் பாஸ்டர் என்ன சொல்லுவார் தெரியுமா? பாஸ்டர் எப்ப வந்து உங்களை மீட் பண்ணலாம் ஐயா, மீட் பண்ணா நான் வந்து பிரேயர் பண்ணிக்கலாம்னு கேட்பார். அவர் சொல்லுவாரு,
செவ்வாய்க்கிழமை 10 to 12 ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கு. வந்து வசனத்தை கேட்டுட்டு வந்து பிரேயர் பண்ணிக்கும். ஐயா, ஜெபம் எப்ப வேலை செய்யும்னா, வேதத்தை கேளாதபடி தன் செவியை அடைக்கிறவருடைய ஜெபமும் அருவருப்பானது. ஹல்லேலூயா. ஆகவே அவங்க சொல்ற ஒரு ஆலோசனை, வசனத்தை கேளு. வசனத்துல உட்கார்ந்து கேட்கும் போது தேவன் டெலிவரன்ஸ் கொடுக்குறாங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம்? சத்தியத்தை தெரியாதனாலதான் போராட்டம். அப்ப ஐயா ஸ்தோத்திரம், அப்ப சத்தியத்தை கேட்டு ஐயா என்னை வேலி அடைத்துக் கொள்ளுகிற பொழுது ஐயா ஸ்தோத்திரம் நான் பாதுகாக்கப்படுகிறேன். எனக்குள்ள சோர்வா இருக்கு, எனக்குள்ள ஐயா ஸ்தோத்திரம் ஒரு விசுவாசமே இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஐயா அந்த விசுவாசம் எங்க இருந்து வரும் தெரியுமா? கேள்வியினாலே விசுவாசம் வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனாலே விசுவாசம் வரும். அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தில் இருந்து தான் வரும். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு உண்மையான விசுவாசம். யாரோ ஒரு நண்பர் ஒரு வார்த்தையை, ஆறுதலான வார்த்தையை சொல்லிட்டாருங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்செல்லாம். இரண்டாவது காரியம், வசனத்தில் இருந்து தேவன் கொடுக்கிற விசுவாசம். அவர் விசுவாசத்தை தொடக்கிறவர், முடிக்கிறவர் இருக்கிற தேவன். அவர் செய்கிற, அதனாலதான் ஆண்டவர் அப்பப்ப கேட்டாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. அவர் உபதேசம் பண்ண தொடங்கினா, அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்குது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில வல்லமை இருக்குதுங்க. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? அவர்கள் உணராது இருந்தார். இந்த வார்த்தையின் வல்லமையை உணரக்கூடாதபடி சத்துரு ஏதோ ஒரு விதத்துல அந்த வசனத்தை எடுத்து போடுகிறான். வசனத்தை நீங்க உணராது இருந்தீங்கன்னா வசனத்தை திருடிட்டு போயிடும். பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 2:13 வாசிக்க கேட்கலாமே. ஏற்றுக்கொண்ட போது மனுஷர் வசனமா ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது. ஹல்லேலூயா. அது மெய்யாகவே தேவ வசனம், அது மனுஷ வசனம் கிடையாது. சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க, ஏதோ வார்த்தையை சொல்றாங்க, தெரிஞ்சதை சொல்றாங்க. இல்ல இல்ல, இது மெய்யாகவே தேவ வசனம். அது எப்பொழுது கிரியை செய்கிறது என்றால், நீங்க கேட்டு உணர்ந்து விசுவாசிக்கிற பொழுது அது உங்களுக்குள்ளே பலன் செய்கிறது. ஹல்லேலூயா. அது மெய்யாகவே தேவ வசனம். இது மனுஷருடைய வசனம் கிடையாது, இது தேவ வசனம். இதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை ஒரு டிவி பிரசங்கியார் இப்படி ஒரு சாட்சியை சொன்னாங்க. நான் காட் டிவி பார்க்குற வழக்கம் உண்டு. அதில் கிரஃப்லோ டாலர் அப்படின்ற ஒரு தலை சிறந்த ஒரு பிரசங்கியார், ஏராளமான விசுவாசிகள் இருக்கிற ஒரு போதகர். அப்போ அவர் சொன்ன ஒரு சாட்சி, திடீரென்று அவர் நோய்வாய்ப்பட்டார். அவருக்கு கேன்சர் வியாதின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திட்டாங்க. அப்ப அவர் ஒரு விசுவாச போதகர், விசுவாசத்தின் அடிப்படையிலே போதனை செய்கிறவர். பெரிய சவாலோடு கூட அந்த நோயை எதிர்கொள்றார். அப்ப ஒரே ஒரு காரியம் செஞ்சாராம். அவர் சொன்ன ஒரு காரியம், நான் நேரா என்னுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொண்டேன், ஒரு ரூமுக்குள்ள அறைக்குள்ள போயிட்டேன். குறிப்பிட்ட நாட்கள் தேவன் சுகத்தை குறித்து சொல்லி இருக்கிற பகுதிகளை எடுத்து அதே நான் தியானம் பண்ண ஆரம்பித்தேன். அதை மெடிடேட் பண்ணி அந்த தியானிக்க தேவன் என்ன செஞ்சார்னா, அவருக்குள்ள அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. நீங்க அந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் என்பது லோகோஸ் அப்படிம்பாங்க. ஆனா வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் என்பது ரேமா வார்த்தை. அப்ப நம்ம எழுதப்பட்ட வார்த்தைகள் வாசிக்கிறது வேற, அந்த ரேமா வார்த்தைகள் எப்பொழுது கடந்து வருகிறதுமோ அப்ப என்னன்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே பெரிய தாக்குதலை தேவன் ஏற்படுத்தி நம்ம விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறார். ஒரு நாள் அப்படியே மெடிடேட் பண்ணி அதை வச்சு ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்த பொழுது அந்த வசனத்தின் வல்லமை அவரை கம்ப்ளீட்டா ஹீல் செய்தது. ஹல்லேலூயா. அந்த வியாதியிலிருந்து அவர் முழுவதுமாய் அவர் விடுதலையாக்கப்பட்டார். ஏன் சொல்றேன்னா, ஐயா ஸ்தோத்திரம், அது மெய்யாகவே தேவ வசனம். அது எப்ப கிரியை செய்யும் தெரியுமா? அதை விசுவாசித்து அதை எடுத்து நீங்கள் செயல்படுகிற பொழுதுதான் அது கிரியை செய்யும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாம
நீங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்குள்ள தேவன் வந்து அந்த வசனத்தை குறித்து ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தை கொடுப்பார். ஒரு முறை இப்படிதான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். எனக்கு பயங்கரமான ஒரு தலைவலி வந்துச்சு. நான் பெங்களூர்ல அப்ப வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் கம்ப்யூட்டர் பார்க்கும்போது அது ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ், இந்த இடத்துல பயங்கர தலைவலி. அப்போ நான் வந்து அங்கே கிளைண்ட் சைடில் இருந்ததுனால கொஞ்ச நாளில் வந்து டாக்டர்கிட்ட போனேன். அவர் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக இருக்கும், நீங்கள் கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறவங்களுக்கு வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லீவ் போட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். இங்கே வந்துட்டு எங்கள் டைரக்டர்கிட்ட சொன்னேன், என்னால் இப்படி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, தலையில் இந்த மாதிரி பெயின் இருக்குது, அதனால் எனக்கு ஒரு 3 நாள் லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு லீவ் போட்டுட்டு அன்னைக்கு சனிக்கிழமை காலையில் உட்காந்து இந்த காட் டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ அந்த பிரசங்கியார் பேசுறாரு. அவர் பேசும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இங்கிலீஷ்ல சொன்னாரு, the violent will take it by force அப்படின்னாரு. சர்ன்னு அந்த வார்த்தை வந்துச்சு. அப்படியே எனக்குள்ள ஒரு விசுவாசம் தட்டி எழுப்பிச்சு. நேரா போனேன், குளிச்சேன், டகடகடன்னு ஆபீஸ் கிளம்பிட்டேன். அந்த வலி எங்க போச்சுன்னே தெரியல. பெங்களூர்ல இருந்த போது டாக்டர்கிட்ட போகும்போது ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது குணமாகாத அந்த ஒரு வியாதி, அன்றைக்கு தேவன் அந்த பேசின அந்த வார்த்தைகளை எனக்குள்ள இருதயத்தில் ஆழமாய் பதித்து அதை விசுவாசிக்க வைத்து நான் எழும்பி செயல்பட்ட போது எனக்குள்ள ஒரு விடுதலை இருந்தது. ஹல்லேலூயா. அப்படியானால் இது மெய்யாகவே தேவ வசனம் விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளும் அது கிரியை செய்கிற ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற வசனமாக இருக்கிறது. அதனாலதான் நீங்க சோர்ந்து போகிற நேரமெல்லாம் நீங்க என்ன செய்யணும்னா, ஏதோ ஒரு வார்த்தையை கேட்க ஒப்பு கொடுங்க, விசுவாசம் உள்ள போதனைகளை கேட்க ஒப்பு கொடுங்க, வேதாகமத்தை எடுத்து வாசிக்க ஒப்பு கொடுங்க. வாசித்து வாசித்து ஸ்தோத்திரம் உங்க இருதயத்துல வச்சு தியானம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் ஊடாய் கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின் ஊடாய் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பி நீங்கள் செய்ய முடியாததை உங்களுக்குள்ளே செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 14:9 வாசிக்க கேட்போமே. மர்லேன் உட்காரு. அப்போஸ்தலர் 14:9 பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று சொன்னான். குதித்தெழுந்து நடந்தான். 14:8 வாசிங்க. அவன் யாருன்னு பாருங்க. 14:8 தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்திருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்கிறோமா? இன்னைக்கு என்ன சொல்லுவோம்? சப்பானி இவனெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை, இவனெல்லாம் எழும்பி நடக்க முடியுமா? ஆனா பவுல் பேசுகிறதை உற்று பார்த்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆனா அவனுக்குள்ளே ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உண்டென்று பவுல் கண்டு அவனை பார்த்து சொன்ன, எழுந்து நில் என்று சொன்னான். அவன் எழுந்து நடந்தான் என்று, நிமிர்ந்து நடந்தான் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த வார்த்தையின் மூலமாய் உண்டாகிற விசுவாசம், அவன் பிறவியிலிருந்து சப்பானியாய் இருந்த ஒரு மனுஷனுக்குள்ளே சோத்திரம் அவனுக்குள் இருக்கிற அந்த எவ்வளவேனும் நிமிர்ந்து நடக்க கூடாதவனாய் இருந்த ஒரு மனுஷனை எழுப்பி நடக்க வைக்குமானால் இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? இந்த வார்த்தை அப்படிப்பட்ட வல்லமை உள்ளது. பிலிப்பு போய் பிரசங்கித்தான், அசுத்த ஆவிகள் அலறினது. நேத்து கூட ஒருத்தர் வந்து சாட்சி சொல்லிட்டு இருந்தாரு. ஜீசஸ் பிலிமை தான் நாங்க போட்டோம். அந்த படத்தை பார்த்து கொண்டிருந்தவங்க அந்த வீட்டில் பிசாசு பிடிச்ச வந்தாங்க. அப்படியே வெளியில வந்து அலறி சுத்தி அடிச்சு கீழே விழுந்து அன்னைக்கு அந்த நாளில் இருந்து அவங்க சபைக்கு கடந்து வந்தாங்க. ஹல்லேலூயா.
அது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை ஐயா ஸ்தோத்திர பவுல் பேசுகிறதை கேட்கிற பொழுது அது அவனுக்குள்ளே ரட்சிப்புக்கேற்ற ஒரு விசுவாசத்தை உண்டாக்குகிறது. அந்த விசுவாசம் கால்கள் வழங்காதவனாய் இருந்த அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு ஜீவனை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நீங்க ஆனா பிரச்சனை என்ன? உணர முடியல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:34 வாசித்து பாருங்க. சங்கீதம் 119:34 சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், சங்கீதக்காரன் அழுகிறான். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக் கொண்டு என் முழு இருதயத்தோடும் கை கொள்ளுவேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் என்ன ஜெபிக்கிறான் தெரியுமா? எனக்கு உணர்வை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க ஒவ்வொருவரும் கேட்கணும், ஆண்டவரை பார்த்து கேட்கணும். ஆண்டவரே, வேதத்தை கேட்கும் போதுதான், வசனத்தை கேட்கும் போதுதான் தூக்கம் வருது. மற்ற நேரம் எல்லாம் டிவி பார்க்கும் போது தூக்கம் வரல, செய்தி பார்க்கும் போது தூக்கம் வரல, மற்றவங்கிட்ட போன்ல பேசும்போது தூக்கம் வரல. ஆனா வேத வசனத்தை கேட்கிற பொழுது ஏதோ ஒரு காரியம் உங்களையும் என்னையும் தடை பண்ணுகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அதற்குள்ளே வல்லமை இருக்கிறது, அதற்குள்ளே தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை கேட்க கூடாதபடி உங்கள் உணர்வுகளை தடை பண்ணி கொண்டிருக்கிறான். சங்கீதக்காரன் அழுகிறான், உணர்வை தாங்கண்டவர், என் உணர்வை தாங்கண்டவர். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்ளுவேன். ஹல்லேலூயா. உணர்வுள்ள இருதயம் கட்டாயம் தேவை. பேசப்படுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற தன்மைக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் எனக்கு தேவை. அந்த உணர்வுள்ள இருதயம் இருக்கிற பொழுதுதான் ஐயா 119 104 வாசிங்க. உணர்வடைந்தேன், ஆகையால் எல்லா பொய்வழியும் வெறுக்கிறேன். நீங்க ஏங்க வெறுக்க முடியல? கிறிஸ்தவன் தான், ஆனா எல்லா பொய்யும் அவனுக்குள்ளதான் இருக்குது. ஏன்? உணர்வு இல்லை. வசனத்தை குறித்து உணர்வு இல்லை. எவ்வளவோ பிரசங்கிட்டும் அவன் உணர்வடையல. தாவீது சொல்லுகிறான், வசனத்தை குறித்து உணர்வடைந்தேன், இப்ப எல்லா பொய்வெளிகளையும் வெறுக்கிறேன். ஹல்லேலூயா. வசனத்தை குறித்து உணர்வடைகளுடைய வாழ்க்கையிலே பொய் வழிகள் இருக்காது. அந்த வசனம் அப்படி சொல்லுதுங்க. அப்படி என்னால வாழ முடியாது. அப்படி வசனம் எனக்கு சொல்லுது. துன்மார்க்கர்களுடைய ஆலோசனையில் நிற்க முடியாது, பாவிகளுடைய வழியில் நிற்க முடியாது, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தினோட தான் பேசுவாரு. ஹல்லேலூயா. வசனம் இருக்கிற இடத்துல தான், வசனத்தின் மீது கட்டப்பட்டு இருக்கிற இடத்துல தேவன் அசைவாடுவாருங்க. வசனம் இல்லாத இடத்துல, சத்தியம் இல்லாத இடத்துல தேவன் இருக்க முடியாது. நான் பார்த்திருக்கிறேன். ஊழியக்காரங்களே பொய் சொல்லிட்டு இருப்பாங்க, நமக்கு முன்னாடியே பொய் சொல்லுவாங்க. நான் கேட்பேன், ஆண்டவரே என்ன ஆண்டவர், ஊழியக்காரங்க சொல்றாங்க, தேவ வார்த்தையை போதிக்கிறாங்க, ஆனா இவ்வளவு பொய் சொல்றாங்க. ஆனா ஒரு நாள் சொல்லுவாங்க, ஆவியானவர் சொன்னாரு, நான் தப்பு பண்றேன்னு சொன்னாருன்னு சொல்லுவார். நிறைய நாள் இருக்க முடியாது. உணர்வுள்ள இருதயத்தை தேவன் கொடுப்பாரு. உணர்வற்ற இருதயம் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. அழுது கேட்கணும். தாவீது கேட்டு, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு பாருங்க, உணர்வில்லாத இருதயத்துல வசனம் நிக்காது. என்ன கிடையாது? போன வாரம் என்ன பிரசங்கம்? நிக்காது. பாஸ்டர் என்ன பிரசங்கம் கொடுத்தாரு? நிக்காது. ஹல்லேலூயா. ஆனா உணர்வுள்ள இருதயம் வரும்போது அது நம்மளை ஐயா ஸ்தோத்திரம், அது நம்மளை குத்திட்டே இருக்கும், அது சொல்லிக்கொண்டே இருக்கும். போன வாரம் சொன்னாங்கல்ல, போன வாரம் பேசுறாங்கல்ல, அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு என்னை ஐயா ஸ்தோத்திரம் நல்வழிகளுக்குள்ளே நடத்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது காரியம், உணர்வில்லாத இருதயத்தோடு ஐயா நம் வசனத்தை கேட்டுமானால் ஐயா ஸ்தோத்திரம் நமக்கு வேலி அடைக்கப்படாத ஒரு இருதயமாய் இது இருக்கும். அந்த காரியத்தினாலே நாம் பிரயோஜனப்பட மாட்டோம் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது வகையான ஒரு இருதயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. மத்தேயு 13:20 வாசிக்க கேட்போம்.
மத்தேயு 13:20. ஆகிலும் இடரல் அடைவான். ஹல்லேலூயா. இரண்டாவது சொல்றார், முதல்ல சொல்றாரு உணர்வில்லாத ஒரு இருதயத்தை சொல்லிட்டு சொல்றாரு. இரண்டாவது ஒரு கல்லான இருதயத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த கல்லான இருதயம் எப்படின்னா, முதல்ல வசனத்தை கேட்ட உடனே பிரைஸ் காட், ஹல்லேலூயா, எனக்கு தான் இந்த வார்த்தை, எனக்கு தான் இந்த ஆசீர்வாதம் சொல்லிட்டு ரொம்ப உற்சாகம் அடைவாங்க. வசனத்தை கேட்ட உடனே அவன் சந்தோஷம் அடைவான், சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறான். ஆனா என்ன நடக்குதுன்னா, அந்த வசனம் அவனுக்குள்ள என்ன செய்யலையா, தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய், வேர் விட முடியல. இருதயம் எப்படி இருக்கு, நல்ல நிலமா இல்ல, கல்லான நிலமா இருக்குது. கல்லான ஒரு பகுதியில என்ன பிரச்சனை தெரியுமா, அது வேர் விட முடியாது. ஒரு மரத்துக்கு ஸ்ட்ரென்த் எங்க தெரியுமா இருக்குது, அது எவ்வளவு தூரம் வேர் விடுகிறதோ அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா நிற்கும். ஹல்லேலூயா. நான் இப்படி ஒரு காரியத்தை படித்தேன். சைனால ஒரு பேம்பு ட்ரீ இருக்குதான், அதை நீங்க அதனுடைய எடுத்து நீங்க வச்சீங்கன்னா 500 வருஷம் மேல கிளையை பார்க்க முடியாது. 500 வருஷமும் வேர் விடுமா. ஆனா பின்னாடி அதனுடைய வளர்ச்சியின் வேகம் ஐயா தாறுமாறா இருக்குமா. அதனுடைய ஸ்ட்ரென்த் அசாதாரணமா இருக்குமா. அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் அந்த வசனம் உங்களுக்குள்ளே வேர் விடுகிறதோ அதற்கேற்றாற் போலதான் உங்க வளர்ச்சி இருக்கும், அதற்கேற்றாற் போலதான் உங்களுடைய செழிப்பு ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கும். ஆனா இந்த நிலத்துல என்ன செய்ய முடியலன்னா, அது கல்லான ஒரு நிலமா இருக்கிறது. அங்கே வசனம் வேர் முட முடியல. ஹல்லேலூயா. நீ வாசித்து பாருங்கள். எபிரேயர் 3:13 வாசிங்க. பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி இன்று எண்ணப்படும் எளவும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். ஏன் சபை ஆராதனை வந்திருக்குன்னா, ஏன் சபை கூடி வருதுன்னா, ஐயா ஸ்தோத்திரம், உங்களுடைய ஐயா ஸ்தோத்திரம், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஐயா புத்தி சொல்ல வேண்டும். எதற்காக? உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகக்கூடாது. சபை ஆராதனையிலே புத்தி சொல்லப்படுகிறது. நாளானது சமீபித்து வருகிறது. இயேசு வரப்போகிறார். நம் மனவாட்டியாகிய ஒரு சபையானது இயேசுவின் வருகைக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே ஒருவனும் கெட்டு போகக்கூடாது, ஒருவனை இருதயம் கடினப்பட்டு போகக்கூடாது. இந்த பாவத்தின் வஞ்சனை, பாவம் வஞ்சனையாக உங்களுடைய இருதயத்துக்குள்ளே நுழைந்து அது கடினப்படுத்தி விடுகிறது. அது நிமித்தம் வசனம் மேற்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சபை என்ன செய்யணுமா, ஒழுங்கற்றவர்களுக்கு புத்தி சொல்லணும். அப்பா நீ இதுல சரியில்லை. அல்லேலூயா. சபை நான் கூட அன்னைக்கு சின்ன மெடிடேட் பண்ணேன். 38 வருஷமாய் ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்துல கிடக்கிறான். இயேசு என்ன சொல்றாரு, அவனை பார்த்து நீ படுக்கை எழுந்து கொடு நடன்னு சொல்றாரு. அவன் எழுந்து நடந்து போயிட்டான். இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷ ஊழியம் அப்படிதான். வெளியில போறோம், காஸ்பல் சொல்றோம், சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா, பாவத்தை குறித்து சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? தேவன் சுகமாக்குறார், தேவன் அற்புதம் செய்கிறார், தேவனுடைய வாழ்க்கையில கண்ணீரை துடைக்கிறார், உன் மாந்திரிகம் மறைய போகிறது, கர்த்தர் உன் கட்டைகளை அறுக்கிறார். இதுதான் சுவிசேஷம். ஆனா அடுத்து அவனை ஆலயத்திலே கண்டு அதிக கேடானது ஒன்றும் வராதபடி இனி இது ஆலயத்துல உபதேசம். அவன் ஆலயத்துல வர வச்சு ஐயா சபைகளுக்குள்ளே சத்தியத்தை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அங்க என்ன சொல்லணும்னா, பாவத்தினாலதான் இது உனக்கு வந்துச்சு, பாவம் செய்கிறது நிமித்தம் நீ திமிர்வாதக்காரனாய் 38 வருஷம் நீ படுத்துக் கொண்டிருக்கிறாய். இனி அதிக கேடு ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று சபை புத்தி சொல்லணும். ஹல்லேலூயா. பாவத்தை குறித்தெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இல்ல
ஒழுங்கற்றவர்களுக்கு புத்தி சொல்லணும். வேலை செய்யாம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும். அது சபை சொல்லணும். ஐயா, விதவைகளை முதல்ல விசுவாச குடும்பம் பராமரிக்கணும். அவளுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவங்க பிள்ளைகள் பாதுகாத்துக்க உத்தம விதவையை சபை போஷிக்க வேண்டும். எல்லா உபதேசங்களும் இருக்குது. இந்த உபதேசத்தினாலதான் ஒரு மனுஷன் கட்டப்படுவான். இந்த உபதேசத்தை கை கொள்ளுகிற நிமித்தம் தான் அவன் சுத்திகரிக்கப்படுவான். இந்த உபதேசத்தை கை கொள்ளுகிற நிமித்தம் தான் அவன் கனி கொடுப்பான். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த உபதேசம் உள்ள போக மாட்டேங்குதே. இந்த உபதேசம் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி வச்சிருக்கு. இந்த பாவத்தின் வஞ்சனை, இந்த உலகத்தின் காரியங்கள் அவனுடைய இருதயத்தை என்ன செய்கிறது? கடினப்படுத்தி வச்சிருக்கு. வசனம் என்ன செய்ய முடியல? மேற்கொள்ள முடியல. ஹல்லேலூயா. நீங்க இன்னும் நான் சொல்ல பாருங்க, மோகன் சிலாசஸ் இப்படி ஒரு தடவை சொன்னாரு, நார்த் இந்தியால போய் நீங்க போய் பிரசங்கம் பண்ணா ஜனங்கள் எளிதா விசுவாசிக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் வாழுகின்ற இந்த தமிழ்நாட்டில் போய் பிரசங்கம் பண்ணா ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவங்க உபதேசத்தை கேட்கிறதுக்கெல்லாம் அவங்க இடம் கொடுக்கவில்லை. இதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. இதெல்லாம் எவ்வளவு நாளா பிராக்டிஸ் பண்றோங்க. அப்படி சொல்லி இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால வசனம் உள்ள போக மாட்டேங்குது. வசனம் உள்ள போனதான் டெலிவரன்ஸ். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தேவ வசனமாய் நீ விசுவாசித்து அப்படியே நீ கீழ்ப்படுகிற பொழுது இந்த வசனத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதனாலதான் தேவன் சில சோதனைகளை அனுப்புறார். சோதனைகளை அனுப்புகிற பொழுது ஐயா சொல்ற அவர் புடமிடுகிறார். இந்த வசனத்தை நீ கை கொள்ளுவாயா மாட்டாயோ என்று உன்னை சோதித்து நீ அதை அறிந்து கொள்ளும்படியாக ஐயா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பு என்பதை உனக்கு உணர்த்தி வைக்கும்படியாக. ஹல்லேலூயா. அதனாலதான் சில சோதனைகள் நமக்கு புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தால பிழைக்கணும். ஆனா பிழைக்க உணர்வில்லாமல் கேட்கிறாங்க. புறஜாதிகள் உணர்வில்லாம கேட்டா பிரச்சனை கிடையாதுங்க. கிறிஸ்தவன் ஒருத்தர் இப்படி சொன்னாரு. அவங்க வீட்டுக்கு ஒரு பிரசங்கியாரை வரவழைத்து இருந்தாங்க. அவர் நைட்டு தங்கினாரு. போய் கன்வென்ஷன் மீட்டிங் போய் கன்வென்ஷன்ல பேசுறாரு. போயிட்டு நைட்டு வந்து எல்லாரும் கூட டின்னர் சாப்பிடுறாரு. உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது அந்த பிரசங்கியார் கேட்கிறாரு, இன்னைக்கு நான் பேசுறது உங்களுக்கு விளங்கிச்சா ஐயா அப்படின்னு கேட்டாரு. அவர் பாரம்பரிய கிறிஸ்தவர். அவர் சொல்றாரா, ஆமா நல்லா விளங்குச்சு, நல்லா சொன்னீங்கல்ல, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டா. என்ன சூப்பரா இருந்துச்சு, எது விளங்குச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரா, நீங்க இந்த ஒரு இட்லி கதை சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு இட்லி ஜோக் பாத்தீங்கன்னா அது ரொம்ப பயங்கர சூப்பரா இருந்துச்சு. இல்லைங்க, அந்த இட்லி கதை சொல்றதுக்கு காரணம் என்ன, ஒரு காரியத்தை விளக்குறதுக்கா? இல்ல அந்த இட்லி கதை சொன்னீங்கல்ல அது பயங்கர சூப்பர். கதை தெரியுதுங்க, எதுக்காக, எந்த வசனத்துக்காக, எதை விளக்குவதற்காக அதை சொன்னாங்களோ அது சுத்தமா தெரியல. இப்படிதான் வசனத்தை தவிர்த்து மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம கேட்க ஆசைப்படுகிறோம். ஆனா வசனம் உள்ள போக மாட்டேங்குது. ஏன்னா உணர்வில்லாத ஒரு இருதயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் ஐயா தாவீதை போல கேட்க சொல்றாரு, எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம், நான் உம்மிடத்திலே முழுவதுமாய் அன்பு கூர்ந்தபடி கட்டளைகளை கைக்கொள்ள எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வேண்டும். அது மாத்திரமல்ல, பாவத்தின் வஞ்சனையினாலே என் இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு என் வசனம் எங்குள்ள வேர்கொள்ளத்தக்கதாக ஆழமாய் விசுவாசிக்கத்தக்கதாக கிருபை தாங்க. ஹல்லேலூயா. அது என்ன செய்தான், நீ வேர்கொள்ளாதனால என்ன செய்துன்னு பாருங்க. மத்தேயு 13:21 வாசிங்க. மத்தேயு 13:21. வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், உபத்திரவமும் இடரல் அடைவான். ஹல்லேலூயா. வேர் இல்லாதனால என்ன செய்வானா, கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான்.
வசனம் கேட்ட உடனே ஓ இந்த நன்மை நடக்குமா, ஐயோ ஆண்டவர் செய்வாரா, அன்னைக்கு இஸ்ரவேல் சொன்னாங்கல்ல ஐயா ரட்சிக்கப்பட போகிறோமா, எங்களை காப்பாத்த ஒருத்தரை கர்த்தர் அனுப்பிட்டாரா, மோசே அனுப்பிட்டாரா சொன்ன உடனே சந்தோஷம். கொஞ்ச காலம் வசனத்தின் நிமித்த உபத்திரவம் வரும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எங்க நம்ம வசனத்தை சொல்றோமோ உபத்திரவம் வரும். சாத்தான் நின்று இருக்கான். அல்லேலூயா. வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வரும். அல்லேலூயா. சும்மா கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ எனக்கு ஊழியம் செய்கிறது உண்மைதான், ஆனா ஐயா ஸ்தோத்திரம், என்னை சிலுவையில் அறைவார்கள், நீங்கள் இடரல் அடையாதபடி இதை உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னார். அப்படின்னா உபத்திரவம் இருக்குங்க, பாடுகள் இருக்கிறது, ஆனா இடரல் அடையக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இடரல் அடையக்கூடாதுன்னா என்ன செய்யணும்னா வசனம் வேர்கொள்ளணும். வசனம் வேர்கொள்ளணும். வாக்குத்தத்த வசனம் நடக்கல, வாக்குத்தத்த வசனம் நிறைவேறல, மாதத்துல இதை கொடுத்தாங்க, உனக்குள்ள வேர்கொள் இருக்கா? இந்த வருஷத்துல என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? மந்தை பெருகிறது போல பெருக செய்வேன், ஆனால் நீங்கள் அதற்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஜெபிக்கணும், தியானிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும், அதன்படி நான் நடக்கிறேன்னு சொல்லிட்டு சோதித்து பார்க்கணும். ஜார்ஜ் முல்லர் ஒரு மனுஷர் இருந்தாரு. அப்ப அப்போஸ்தலர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லுவாங்க. அவரு ஆர்ஃபனேஜ் நடத்திட்டு இருந்தார். 10,000 பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு உணவு கொடுத்து அந்த ஆர்ஃபனேஜை நடத்தணும். ஒரு நாள் கூட அந்த பிள்ளைகளை பட்டினியா போட்டது கிடையாது. அவருடைய வாழ்க்கையின் அந்த அந்த பேஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு காலையில் எழும்புவாராம். முழங்கால நின்று வேதத்தை வாசிப்பாராம். முழங்கால நின்றுதான் வேதத்தை வாசிப்பாராம். அவர் சாகும்போது 92 வயது. காலையில் 2:30 மணிக்கு சாகும்போது 92 வயதிலும் ஐயா காலையில வேதத்தை வாசி அந்த இடத்துல அந்த அப்படியே மரித்து போய் கிடந்தார். எந்த வியாதியும் வரலங்க. அவருடைய வாக்குத்தை, நான் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களில் ஓடமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்னை கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன வார்த்தையின்படிதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இந்த வசனம் ஜீவன் உள்ளது. அப்ப ஏன் எனக்கு அது நடக்கல? ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி எல்லாம் கிடையாது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நீங்களும் நானா அவர் வாசிச்சு பார்த்து என்ன செய்வாராம், மற்றவங்களுக்கு அனுப்புறது இல்லை, தான் வாழ்க்கையை சோதிச்சு பார்ப்பார். இப்படி நான் நடந்திருக்கேனா, இப்படி எழுதியிருக்குது, இப்படி நான் நடந்திருக்கேனா, சோதிச்சு பார்த்து சோதிச்சு பார்த்து சோதிச்சு பார்த்து அந்த வசனம் தன்னை புடமிடுவதற்கு ஒப்பு கொடுப்பாராம். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அது நிமித்தம் என்ன கற்றுக்கிட்டாரா? பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சோதனை வந்துச்சுன்னா சோதனை நடுவில் உணர்வடையணும். இதுதான் என் தப்பு உணர்த்தப்படுகிற பொழுது உணர்வடையணும். தாவீது அப்படித்தான். நாத்தான் மேல் போய் சொல்லுகிற பொழுது அவன் உணர்வுள்ள இருதயம் உள்ளவனாய் அடுத்த நிமிஷமே சொல்றான், தேவனே பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாத நிலைவரமான ஆவி எனக்குள்ள புதுப்பியும் சொன்னான். நம்ம என்ன செய்வோம்? உலகத்துல மனுஷன் இல்லையா, அவெல்லாம் பாவம் செய்யலையா? நம்ம என்ன சொல்றோம்? அடுத்தவங்களை கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வைத்திருக்கிற அழைப்பு வேற, அவங்களுக்கு வைத்திருக்கிற அழைப்பு வேற. உங்களை கர்த்தர் வித்தியாசமாய் பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை கர்த்தர் மேன்மையாய் வைக்க விரும்புகிறார். உங்களை அவர்களிலிருந்து பிரித்து எடுத்து ஐயா ஐயா சுத்த பொன்னை போல மாற்றி ஐயா அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு மகளாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீ பிரித்து எடுக்கப்பட்டவன். You are separated for God. ஆனா அதற்குரிய ஒரு தகுதியை வாழ்க்கையில உண்டாக்க வேண்டாமா? உபத்திரம் வரும், வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வரும். ஆனா என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இடரல் அடையாத. அதுக்குதான் சொல்றாரு, இடரல் அடையாம இருக்கணும்னா இந்த வசனம் எப்படி இருக்கணுமா? வேர்கொள்ளணும், உள்ள ஆழமா வேர்கொள்ளணும். அதனாலதான் தானியேல் அதை சொல்ல முடிஞ்சது. இடைவிடாது ஆராதிக்கிற தேவன்
அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, நீங்க தானியேலுடைய வாழ்க்கையை நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன். தானியேல் 6:5 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த மனுஷர், நான் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தி முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க முடியாது என்றார். பாருங்க, தானியேலுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு பியூரா இருந்துச்சுன்னு பாருங்க. அந்த மனிதர்கள் அவன் மேல பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து அவனை வீழ்ச்சி அடைய வைக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் எழும்புது. இப்ப அவங்க வந்து முதல்ல எங்க பாக்குறாங்கன்னா, அவன் பார்க்கிற வேலையில குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக வர்றாங்க. ஆனா அவங்களுக்கு முடியலங்க. ஹல்லேலூயா. ஒரு உணர்வுள்ள இருதயம் உள்ளவனால ஒரு போலியான வாழ்க்கை வாழ முடியாது. நீ யோசிச்சு பாருங்க, அடுத்த நிமிஷம் சத்ரு எங்க குற்றத்தை கண்டுபிடிக்க வர்றான்னா, தேவனை பற்றிய விஷயத்திலே, வேதத்தை பற்றிய விஷயத்துல குற்றப்படும்படியாய் முகாந்திரத்தை தேடி, ஐயா சொல்றாங்க 6:4 வாசி பாருங்க. 6:4. ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனை பற்றிய விஷயத்துல, ஐயா, உலகத்தின் நடக்கையில, நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கிறதா? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அடுத்தவங்களை கதையை விடுங்க. உங்க வாழ்க்கையில உண்மை இருக்கிறதா? இன்னைக்கு நம்ம வந்து மற்றவங்களை நிதானிக்க இந்த இடத்துல வரல. என் வாழ்க்கையில ஐயா ஸ்தோத்திரம், மற்றவர்கள் கண்டுபிடிக்கத்தக்க, ஓப்பனா சொல்லத்தக்கதாக, ஐயா ஸ்தோத்திரம், இவங்க உண்மை இல்லைன்னு சொல்லத்தக்கதாக, இவங்க இன்டெகிரிட்டியில மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லத்தக்கதாக ஏதாவது ஒரு முகாந்தரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? தானியேலுடைய வாழ்க்கையில ஐயா, அவன் தேவனுக்கு பயந்தவன் என்று விளங்க பண்ணும்படியாக அவங்க சொல்றாங்க, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆனாலும் குற்றம் கண்டுபிடிக்க எங்க பண்ணாங்கன்னா, வேதத்தை பற்றிய விஷயத்துல அடுத்து வந்துச்சு. உபத்திரம் வரும். நீ ஆலயத்துக்கு போவது நிமித்தமாக, நீ வேத வசனத்தை கைக்கொள்வது நிமித்தமாக, நீ உண்மையுள்ளவனாய் இருக்கிறது நிமித்தமாக, தேவன் உனக்கு ஒரு உயர்வை கொடுக்கிறது நிமித்தமாக, தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது நிமித்தமாக அங்கே ஒரு உபத்திரம் தானியேலுக்கு வந்தது. உடனே சொல்லக்கூடாது, நான் சர்ச்சுக்கு இந்த வாரம் போனேன், எனக்கு பிரச்சனை வந்துடுச்சு, அதனால சர்ச்சுக்கு போக மாட்டேன். நிறைய பேர் அப்படிதான் உபத்திரவத்தை பார்த்து ஐயா தேவனை விட்டு விலகினவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன்னா வசனம் அவர்களுக்குள்ளே வேர் கொள்ளவில்லை. வசனம் அவர்களுக்குள்ளே வேர் கொள்ளவில்லை. வசனத்தின் நிமித்தம் இடர்கள் வந்தவுடனே தேவனை விட்டு விலகி போகிறார்கள். ஆனால் அந்த மத்தியிலே தானியேலை பாருங்க, அவன் சொன்னா பாருங்க, 6:10 வாசிங்க. அறிந்த போதிலும் போய் அறையிலே திறந்திருக்க முன் செய்து வந்தபடியே தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து எட்டது என்பதை அறிந்த போதிலும், ஐயா ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு ஐயா ஸ்தோத்திரம், ஒரு அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்படும் என்று சொல்லி கையெழுத்து அவன் அறிந்த போதிலும் என்ன செஞ்சா தெரியுமா? முன் செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க முழங்கால் படியிட்டு தேவனுக்கு நேராக ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவனுக்கு வைராக்கியமா இருக்கிறாங்க. ஒரு தடவை அப்படிதான், இந்த கொரோனா டைம் நாங்க 3வது வாரம் மீட்டிங் நடத்துவோம். அப்ப நான் மடிப்பக்கத்தில் அப்ப இருந்தேன். அப்ப நான் அப்பதான் அங்க இருந்து வந்தேன். சின்ன சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டு.
எந்த காரணத்தினாலும் அந்த மீட்டிங் நிற்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த அங்கிள்கிட்ட சொல்றேன், அங்கிள் எல்லாரையும் நாங்க கூப்பிடல, ஆனா ஒரு சிலர்கள் நாங்க ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அங்கிள் டக்குன்னு சொன்னாரு, உங்க அப்பா வந்தா நான் அதுக்கு சம்மதிக்கிறேன், மற்றபடி வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே டக்குன்னு சொன்னேன் நம்ம என் பொருளெல்லாம் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு. என்ன பிரின்ஸ் இப்படி சொல்றேன்? எங்க அப்பாவை ஊழியத்துக்கு அழைச்சாரு, எங்க அப்பாவை என்னை ஊழியத்துக்கு அழைச்சாரு. நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னா நீங்க சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். உங்க அப்பா வந்தான்னா நான் வந்து நின்று நடத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்த நிமிஷமே சொன்னேன், டக்குன்னு அடுத்த நிமிஷம் சொன்னார், இல்லை நீ நடத்திக்கோ. அதாவது என்னன்னா, ஐயா இன்றைக்கு தேவனை பற்றிய விஷயத்திலே உன்னையும் என்னையும் குற்றம் கண்டுபிடிக்க, ஐயா நீ தேவனுக்குள்ளே வைராக்கியமாக இருக்கிறதை நிறுத்தத்தக்கதாக இன்னைக்கு சத்துரு பல வகையான சூழ்ச்சிகளை செய்து உனக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக அவன் எழுப்பிக் கொண்டிருக்கிறான். நம்மளும் முடங்கி போயிட்டோம். ஜபத்தை நிறுத்தியாச்சு, வேத வசனத்தின் வைராக்கியத்தை நிறுத்தியாச்சு, ஊழியத்தை நிறுத்தியாச்சு. ஆனால் தானியேலோ முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் ஐயா அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், வழக்கத்தின்படியே. அல்லேலூயா. நிறுத்தின உங்களை என்னையும் பார்ப்பாரா? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற தானியேல்களை கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. நான் சொல்றேன், ராஜாவுக்கு அவனை தப்பிக்கணும்னு ஆசை இருந்துச்சுங்க, முடியல. சில வேளைகளில் நிறைய பேர் உனக்கு உதவி செய்யணும்னு சில எண்ணங்கள் இருக்கலாம், ஆனால் சில முடியாத சூழ்நிலைகள் வரலாம். அல்லேலூயா. அவங்க செய்யறது கரெக்டுங்க, அவங்க சொல்றது கரெக்டுங்க. ராஜா முத்திரை போட்டுட்டாரு, இன்னைக்கு அவங்க நின்று அவனை சிங்கத்தின் வாயில போடணும்னு சொல்லிட்டு அவங்க நின்று கொண்டிருக்கிறார்கள், பகைமையை உண்டாக்கி கொண்டிருக்கிறாங்க. ராஜாவுக்கு தப்புவிக்க அதிகாரம் இருந்தும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான், முடியல. ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்க, தானியேலை கொண்டு போடுறாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், ராஜா ஒன்றுதான் சொல்ல முடிஞ்சிச்சு, நீ இடைவிடாத ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். கடைசியில் சொல்லுவாங்களே டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சீரியஸ் ஆனவுடனே, உங்க தேவன் உங்களை தப்புவிப்பாருங்க, உங்க தேவன்ட்ட. இதுதான் கடைசி ஸ்டேட்மெண்ட். அல்லேலூயா. நான் சொல்றேன், கடைசியில் எல்லாரும் கை கழுவிடுவாங்க. ஆனா சிங்கத்தின் குகையிலே தானியேலுக்காக நின்றவர் கடைசி வரைக்கும் முன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் முன்னோடு கூட இருப்பார். நீ எத்தனையோ பேருக்கு வைராக்கியம் காட்டுற, எத்தனையோ குடும்பங்களுக்கு போய் வைராக்கியம் காட்டுற, எத்தனையோ பிள்ளைகளுக்கு வைராக்கியம் காட்டுற, ஐயா எத்தனையோ பிள்ளைகளுக்கு உதவி செய்து வைராக்கியம் காட்டுற, அவங்க எல்லாம் உன்னை விட்டு ஓடிடுவாங்க. ஆனா இந்த தேவனுக்காக நீ வைராக்கியம் காட்டிப்பார், இவருடைய ஆலயத்தின் காரியத்துக்காக வைராக்கியம் காட்டிப்பார், இவருடைய வசனத்தின்படி நிற்க வைராக்கியம் காட்டிப்பார், இவருக்காக ஐயா முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வைராக்கியம் காட்டிப்பார், இவருக்கு ஊழியம் செய்ய நீ வைராக்கியம் காட்டிப்பார். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. ஒருத்தரையும் பேச விட மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் நினைச்சாங்க சிங்கம் இவனை பீறி போடும். ஹல்லேலூயா. தேவன் விடவே மாட்டார். ஏன் அப்பா எனக்கு உபத்திரவம், ஏன் எனக்கு இந்த பாடு? பாருங்க கடைசியில சொன்னாங்க, அதே தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கட்டி போட்டார். போது 6:26 வாசிக்க கேட்போம். எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடியும் பரியந்தம் நிற்கும். 27 தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும்
ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார். இன்றைக்கு ஐயா இந்த பூவுலகம், ஐயா இந்த உலகம் ஐயா இயேசுவை பார்க்க வேண்டுமானால் இன்றைக்கு சில உபத்திரவத்தின் நடுவிலே தான் ஐயா தேவன் மகிமைப்படுகிறார். இந்த உபத்திரவத்தின் நடுவிலே ஐயா சொல்றான், ராஜா எழுப்பி சொல்றான், அவர்தான் ரட்சிக்கிறவர், அவர்தான் விடுவிக்கிறவர், அவர்தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் என்பதை பிரகடனப்படுத்துகிறார். அதுக்கு முன்ன சில நேரங்கள்ல சில உபத்திரவங்கள் வழியாக நடத்திட்டு போவார். அல்லேலூயா. சில கரண்டு முரடான பாதைகள் நடத்திட்டு போவார். ஏன்னு புலம்பாத, வசனம் மேற்கொண்டிருக்கிறவன் இடர மாட்டான். அவனுக்கு தெரியும், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏதோ அவருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திட்டு போயிடுறாருல்ல. அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் மாறிற்று. ஹல்லேலூயா. ராஜ்யங்கள் மாறலாம், அரசியல்கள் மாறலாம், சட்டங்கள் மாறலாம், ஐயா சூழ்நிலைகள் மாறலாம், அவங்க ஆட்சி பண்றாங்க, இவங்க ஆட்சி, ஆனா அதன் நடுவிலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. அவனுக்கு ஒரு உயர்வு. அல்லேலூயா. சோதனையின் நடுவிலே ஐயா நீ உபத்திரவத்தின் நடுவில் இந்த வசனம் ஆழமா வேர்கொண்டு இந்த வசனத்தின்படி உறுதியா நின்று பாரு, எந்த சிங்கங்களும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஆனா அதே பகைஞர்களை பொண்டு போட்ட கீழே இறங்குறதுக்குள்ள அவங்களை நாசம் பண்ணிவிட்டு. அல்லேலூயா. அந்த சிங்கங்கள் சாப்பிடாத சிங்கம் கிடையாது, அந்த சிங்கங்கள் பசியினாலே நிரம்பி இருந்தது. சத்ரு எவ்வளவு கோரமாய் மற்றவர்களை தாக்கலாம், நீ சேதப்பட மாட்டா. எப்ப தெரியுமா? வசனம் மேற்கொண்டு இருக்கும். வசனம் மேற்கொண்டு இருக்கும். அப்படி மேற்கொண்டுகிற ஒரு மனுஷன் மூலமா தான் தேவனுக்கும் மகிமை, உனக்கும் உயர்வு. எப்படியோ வாழாதீங்க, தயவுசெய்து சொல்றேன், இந்த வசனத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழுங்க. அப்படி வாழல, அதே சிங்கங்கள் பீறி போட்டது. ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும் பிரச்சனை, ரெண்டு பேரும் காமனா வரும். நீங்க ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பாடுன்னு கேட்காதீங்க. அந்த பாடுகள் நடுவிலே வசனத்தை உறுதியா உங்க இருதயத்தை பிடித்து கொண்டு, நான் இடைவிடாது ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பார், தப்புவியாமல் போனாலும். ஹல்லேலூயா. அப்படிதாங்க அன்னைக்கு சீஷர்கள் வாழ்ந்தாங்க. அவங்க முதல்ல இயேசுவோடு இருக்க கற்றுக்கொண்டாங்க. இயேசுவின் நித்திய ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ள கற்றுக்கொண்டாங்க. அவங்கள தேவன் ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. கண்கள்